Hello viewers, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கியூட்டான மினியேச்சர் கேப் பேப்பர் கப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான ஐட்டம்ஸ் பேப்பர் கப் எல்லாருக்குமே தெரியும். உள்ளன் த்ரெட் எல்லா கலர்லயுமே கிடைக்குது. நான் பிங்க்ல எடுத்திருக்கேன். ஃபெவிகால், சிசர் இது மட்டும் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பேப்பர் கப்ல சென்டரா ஒரு லைன் வரையறேன் பாருங்க. இது எதுக்கு நான் இப்படி வரையறேன்னா அப்போதான் நம்ம கட் பண்ணுறப்போ கரெக்டாக அதே பிளேஸ்லேயே கட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம மேலே கீழே இறக்கி கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் கேப் நீட்டாக வராது. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன்ல அதே அளவுலேயே சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன்னு. கரெக்டாக அந்த லைன் வர வரைக்கும் தான் கட் பண்ணணும். கட் பண்ணுறப்போ ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ பாருங்கள் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம கேப் நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு த்ரெட்டை ரோல் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 ரவுண்ட்ஸ்க்கு அதை நம்ம கையிலே ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு. ஏன்னா அதில் வச்சு ரோல் பண்ணோம்னா நமக்கு நீட்டாக வராது. ஃபஸ்ட்டு இதை கையிலே ஒரு 4 ரவுண்ட்ஸ்க்கு ரோல் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக வரும் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நான் அதில் கம் அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே அப்படியே ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம கையில் கம் பட்டுச்சுன்னா நம்ம கையோடய ஒட்டிட்டு வரும் த்ரெட்டு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரோல் பண்ணணும். த்ரெட்டை கொஞ்சம் நிறைய இழுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது. இப்போ பாருங்கள் நான் எப்படி எந்த அளவுக்கு நான் ரோல் பண்ணியிருக்கேன்னு. நம்ம த்ரெட்டு ரோல் பண்ணும்போது கம் அப்ளை பண்ணி ரோல் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கையில் ஒட்டிகிட்டே வரும். அது பதிலாக நான் பென்சில் வச்சு லேஸாக அதை ரோல் பண்ணுறேன். இப்போ நான் மேலே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு சைடில் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நீங்கள் பண்ணும்போது டேபிளில் எதுலையா வச்சுட்டு பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணால் தான் கேப் இல்லாமல் வரும். கேப் இல்லாமல் இருந்தால் தான் கேப் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். பாருங்கள் நான் வந்து சைட்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ கீழே பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் கீழே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு பென்சில் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கை யூஸ் பண்ணால் அந்த இடத்துல நம்ம கம் வந்து நம்ம கையில் ஒட்டிட்டு த்ரெட் அப்படியே நம்ம கையில் கலண்டுகிட்டே வரும். நம்ம கையில் ஒட்டிகிட்டே இருக்கோம். பென்சில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா இல்லை பென்சில் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டிக் ஏதாவது ஒன்று வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் நீட்டாக வருது. இதை கிட்ஸ் கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸ்கூல்லலாம் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு கிட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கே பிடிக்கும். பாருங்கள் ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் ஆனோடனே இதை நான் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சேம் திங் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போது ரெட்டு கட் ஆகிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். தென் அடியில் இருக்கிறதும் நமக்கு தெரியக்கூடாது. பாருங்கள் இதை நான் கட் பண்ணி ஃபுல்லாக ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டேன். இதை நான் லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை சாட்டன் ரிப்பன் இந்த மாதிரி எதனால வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஷாப்ஸில் நமக்கு இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ரோஸ் இல்லைனா ஸ்டோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேப் அப்போ தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கே தெரியும் ஒரு க்யூட்டான மினியேச்சர் கேப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.